மீனவனா கடவுளே வந்த கதை தெரியுமா? அதுவும் ஒரு ராட்சச சுறா மீனை பிடிக்க. ஒரு சாபத்தால பார்வதி தேவியே கடலோரத்துல ஒரு மீனவ ராஜாவின் மகளா பிறந்துட்டாங்க. அதே சமயம் சிவனின் வாகனமான நந்தி ஒரு பெரிய கொடூரமான சுறா மீனா மாறி கடலையே கலக்கிட்டு இருந்துச்சு. மீனவர்கள் படகையெல்லாம் கவிழ்த்தது. மீனவராஜா ஒரு சபதம் போட்டார். யார் இந்த ராட்சச சுறாவை பிடித்து அடக்குகிறார்களோ அந்த வீரனுக்கே என் மகளை திருமணம் செய்து தருவேன் அப்படின்னு. பல வீரர்கள் முயற்சி செஞ்சாங்க. ஆனா யாராலையும் அந்த சுறாவை நெருங்கக்கூட முடியல. அப்போ அந்த இடத்துக்கு ரொம்ப அழகா கட்டுமஸ்தான ஒரு யங் மீனவன் வந்தான். அது யாருன்னு நான் சொல்ல வேண்டாம் தானே. அவர் தன் வலையை எடுத்து ஒரே வீச்சில அந்த ராட்சச சுறா மீது வீசினார். அடுத்த கணம் பல வருஷமா எல்லாரையும் ஆட்டி படைச்ச அந்த சுறா வலையில சிக்கி சாந்தமா அடங்கடங்கி போனது. சபதம் நிறைவேறியது. மீனவ ராஜாவின் மகளாக இருந்த பார்வதி தேவியை மீனவனாக வந்த சிவனே கல்யாணம் பண்ணிக்கிட்டார். பக்திக்காக மட்டும் இல்ல, தன் காதலுக்காகவும் அந்த சொக்கநாதன் என்ன வேஷம் வேணும் நாளும் போடுவான். இதுதான் மதுரையின் திருவிளையாடல். இந்த மாதிரி ஆச்சரியமான ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.